வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம லாஸ்ட்டு ஃப்ரைடே நடந்த நெஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தோட சார்ட்டையும் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நெஃப்டி சொல்லியிருந்தோம். ஸோ அது மார்க்கெட் டவுனில் தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரியே பார்த்திங்கன்னா மார்னிங் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி டவுனில் தான் ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையர்ஸ் புல் பேக்னால் பார்த்திங்கன்னா சரியான ஒரு மூமெண்ட். எஸ்டர்டேவோட ஹையவே பார்த்திங்கன்னா போய் டச் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா போயிருந்தது. ஸோ பட் இருந்தாலும் அதில் எங்கெங்கெல்லாம் ட்ரேட் எடுத்துருக்க முடியும், நம்ம சொன்னதில் எதனால நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு பேரலல் சேனல் லைனில் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் பாயிண்ட் சொல்லியிருந்தோம். இந்த பாயிண்ட்டை டச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டச் எடுத்து கொடுத்து லாஸ்ட் டேலேயே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை கரெக்டாக டச் எடுத்திருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரீட்ரேஸ்மெண்ட் சொன்னோம் பார்த்திங்களா? ஸோ அந்த ஒரு பாயிண்டில் கரெக்டாக பிரேக் பண்ணியிருக்கேன். பிரேக் மீன்ஸ் டச் எடுத்திருக்கு. ஸோ அந்த டச் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான டச், நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெட்டில் எடுத்துருந்ததுன்னா, செல்லிங்கில் எடுத்துருந்ததுன்னா அது வேறு. இப்போ பையிங்கில் எடுத்துருக்கனால இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே 4 hours கேண்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அடுத்த கேண்டில் மேலே தான் மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இதில் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல கூட ஒரு கீழே ஒரு சின்னதாக ஒரு டவுனில் பார்த்திங்கன்னா எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் நிதில் தெரியுது பார்த்திங்களா? ஸோ அந்த லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்க சின்ன க்ரீன் கேண்டிலுக்கு அடுத்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி கீழே ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரியே ஏதாவது ஃபார்ம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம நினச்ச மாதிரில தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பிளேஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். நான் இப்போ ட்ரா பண்ணுற பாருங்க. ஸோ இது கரெக்டாக இல்லைன்னு எனக்கும் எக்ஸாக்டாக தெரியல. நானும் ஒரு பிகினர் தானே, நானும் இப்போ தானே கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஃபார்ம் ஆகிருக்கு. பார்ப்போம் இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இன்றைக்கான டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு 5 minute கேண்டில் எடுத்துக்கிட்டேன். ஓப்பன் ஆனோடனே 5 minute கேண்டிலில் ஒரு ஹை அண்ட் லோ வரைஞ்சிட்டு அதை பிரேக் பண்ணதான் இல்லை என்ன பண்ணுதுன்னு பார்த்தேன். ஸோ அது பிரேக் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அந்த 5 minute கேண்டிலோட பிரேக் அவுட் மேலே நடந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா எஸ்டர்டேவோட லோவுக்கு மூவ் ஆகும்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா லைன் வரைஞ்சி வச்சுருந்தேன். ஸோ கரெக்டாக அந்த ஒரு பிரேக் அவுட்டுமே இந்த ஒரு க்ரீன் கேண்டிலில் நடந்திருந்தது. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த 5 minute கேண்டிலில் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு 15 minute கேண்டிலுக்கு பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணேன். 3 கேண்டில் ஃபார்ம் ஆனோடனே அந்த 3 கேண்டிலோட ஹை அண்ட் லோ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 கேண்டிலோட இப்போ 5 minute இருக்குது. நான் எடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு 3 கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணி அதிலிருந்து மேலே ஒரு க்ரீன் பிரேக் அவுட் நடந்ததுன்னா பை பண்ணலான்னு எடுத்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எஸ்டர்டேவோட லோ வரைக்கும் பார்த்திங்கன்னா டார்கெட் வச்சுருந்தேன். அதில் ஒரு டார்கெட் பார்த்திங்கன்னா அச்சீவ் ஆயிருந்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆனால் அந்த டைம் முடிகிறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock பக்கமாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு செம்மையான கன்சல்டேஷன், சைட் வேஸ்லேயே போயிட்டு இருந்தது மார்க்கெட்டு. ஸோ அந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் ப்ராஃபிட் கொடுத்தது. ஏன்னா உங்கள் ப்ரீமியம் டிகே இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட் டே அல்லவா? ஸோ ஃப்ரைடேங்கிறனால பார்த்திங்கன்னா டிகே பெருசாக இல்லை, எனக்கு பெருசாகவும் எதுவும் தெரிவிக்கல. ஏன்னா வாங்கினதும் பார்த்திங்கன்னா நான் பிஇலையும் வாங்கியிருந்தேன், சிஇலையும் வாங்கியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு கரண்ட் வேர்ல்டு சுச்சுவேஷனும் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான முடிவு எடுத்து பை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகேங்களா ப்ராஃபிட் தான் கொடுத்தது. பட் என்னோடய புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து எண்ட் ஆஃப் தி டேவோட இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ட்ரெண்ட் லைனோட டச்சை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டச் எடுத்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 3 டச்சு கரெக்டாக பாருங்கள். இதையே ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணியே இருக்குது. ஸோ மேபி இந்த ட்ரெண்ட் லைனை மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து க்ரீன் கேண்டிலோட முடிஞ்சிருக்கு எண்ட் ஆஃப் தி டேயில். ஸோ அது மறுபடியும் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மேலே மூவ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ மேலே மார்க்கெட் பார்த்திங்கன்னா போகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ட் ஆஃப் தி டே பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய அந்த கடைசி ஒரு 1 hourல பார்த்திங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது நமக்கு தெரியல என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு. ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் அவுட் நடக்காமல் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து மேலே சப்போர்ட் எடுத்து அந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட்டாக எடுத்து அந்த எம் பேட்டர்ன் மூவ் ஆச்சுன்னா மேலே போயிடும். சப்போஸ் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லைனுக்கு பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இது பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடந்த ஜோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்டர்டேவோட ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன்ஸ்லேயே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தெளிவாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எஸ்டர்டே
மார்க்கெட்டில் இப்போ ஒரு மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா வந்து அந்த எஸ்டர்டேவோட சார்ட்டோட லைனில் வந்து பார்த்திங்கன்னா கேப்பை ஃபில் பண்ணிட்டு மேலே போகுதுங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது எஸ்டர்டேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்ஃபார்ம் எடுக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எடுத்தே தேருங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ கரெக்டாக எடுத்தும் செஞ்சது. ஓகேங்களா. ஸோ இந்த எம் பேட்டர்ன் மட்டும் ட்ரெண்ட் லைனாக பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கீழே வந்துட்டு மறுபடியும் இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். ஓகேங்களா. சப்போர்ட் எடுத்துகிட்டு அதையும் பிரேக் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் மண்டேவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டோட பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்ஸ்டேபிள் கண்டிஷனில் தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து ஈரான் இஸ்ரேல் வார் அவங்க நல்லா அடிக்கலை நல்லா அடிச்சன்னுலாம் சொல்லிகிட்டு இருந்தாலும் பட் அது ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடையாது என்றைக்குமே. ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கிறாங்க மாதிரி ஒரு பயத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் எலெக்ஷன் வரனால யூஎஸ் மார்க்கெட்ஸும் இப்போவே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் கொடுக்குற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. ஸோ யூஎஸ் அண்ட் ஜப்பனீஸ் மார்க்கெட் ஓகேங்களா ஏஷியன் மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட் டாப் ஜெயின்ஸை பொறுத்து தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்டேக்கான கிஃப்ட் நிஃப்டியெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு ஒரு வரைஞ்சி காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து இப்போ உங்களுக்கு அப்படியே கண்ணு முன்னாடியே வரையிறேன் பாருங்கள். இப்போ என்ன டே கேண்டலில் இருக்குது அது 3 நாளைக்கான ஹை அண்ட் லோ இது எல்லாத்தையுமே வரைஞ்சி காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பேரலல் லைன் பேரலல் சேனல் போட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா. எப்படி நடந்திருக்குன்னு. ஸோ கிட்டத்தட்ட நிஃப்டி மாதிரியே தான் நடந்திருக்கு. இந்த பேரலல் லைனை பேரலல் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டச் ஆகிருக்கு. நிஃப்டி எப்படி டச் ஆச்சோ அது மாதிரி. ஸோ அது இப்போதைக்கு நமக்கு ப்ரீவியஸ் லோ அடுத்த லோ எங்கே இருக்குது அப்படின்னா வந்து இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு லோ தான். ஓகேங்களா. ஸோ 1 செகண்ட். ஓகே. ஸோ இந்த ஒரு லைன் தான். ஸோ இந்த ஒரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நான் சேனலில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைனில் அங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் இருக்காங்க. ஸோ அதை எடுத்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கான டே ஹை லோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டேவோட டே ஹை லோ ஓப்பனிங் ப்ரைஸ் இது எல்லாத்தையும் மார்க் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் தெளிவாக பாருங்கள். நான் வந்து அதில் மட்டும் தான் மார்க் பண்ணுறேன். உள்ளே போய் எதுவுமே மார்க் பண்ணல. இங்கே மார்க் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வேறு கன்ஃபார்ம் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ மார்க் பண்ணிட்டு இப்போ உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்த்தா எங்கெங்கே சப்போர்ட் 1 செகண்ட் நான் சேனலில் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணோம் அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக அந்த லைன்ஸ் அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான டேக்கு ஒரு சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாவோ மார்க்கெட் அப் அண்ட் டவுனில் ஓப்பன் ஆகிறத பொறுத்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ இது நான் கற்றுக்கிட்ட பாடம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட மார்க்கெட்டை அது வந்து கிராஸ் பண்ணி போகும்போது இப்போ கீழேருந்து மேலே போகும்போது ஆல்ரெடி மேலேருந்து கீழே வந்திருக்கு மறுபடியும் மேலே போகும்போதுன்னா ப்ரீவியஸ் டேவோட மார்க்கெட்டை அதை ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கர்மா இஸ் பூமராங் மாதிரி முன்னாடி செஞ்சதுக்கு அது திருப்பி ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா நியூட்டனின் 3ஆம் விதி ஒவ்வொரு விசைக்கும் அதுக்கு தம்மான எதிர்விசை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் 5 மினிட் கேண்டில் எப்படி ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ 5 மினிட் கேண்டில் ஓகே. ஸோ 5 மினிட் கேண்டில் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மினிட் கேண்டிலோட லோ ஐயை வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக மார்க் பண்ணிக்குவேன். அதை பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதை சப்போஸ் பிரேக் அவுட் நடந்ததுன்னா வந்து அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உடனே எல்லாம் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா. ஸோ உடனே ட்ரேட் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கு அடுத்த கேண்டில் க்ரீனாக ஃபார்ம் ஆகுதுங்கிற பட்சத்தில் ஓகேங்களா. ஸோ அது மேலே போகிறப்பறம் தான் எஸ்டர்டேவோட லோவுக்கு நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ எஸ்டர்டேவோட லோவுக்கு நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் கேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் இந்த கேண்டிலோட மிட்டில் ஓகேங்க எங்கே பிரேக் அவுட் நடந்ததோ அதுக்கு கொஞ்சம் மேலே ஓகேங்களா. ஸோ வச்சு ஒரு டார்கெட் வச்சு எங்கே வச்சேன்னா வந்து எஸ்டர்டேவோட லோவுக்கு வச்சேன் கரெக்டாக. ஓகேங்களா. ஸோ வைக்க முடியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1:2 ரேஷியோங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதாவது டுடே லோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன். பட் ஆனால் இதுவும் சொன்ன மாதிரி வந்துன்னா ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக அந்த லோ பாயிண்ட்ஸை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே சைட்வேஸில் போனால் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெட்டர் கொடுத்தது. அந்த ட்ரெண்ட் சேனல் லைனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கீழே போகிற மாதிரியான ஒரு ஃபேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிது. ஓகேங்களா. ஸோ ஃபேக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிது. அதாவது பார்த்திங்கன்னா எஸ்டர்டேவோட லோவை
இன்றைக்கான மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போகும்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஆனால் அதையும் பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முறியடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முறியடிச்சிட்டாங்க. அது ஒரு ஃபேக் அவுட்டாக போச்சு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் அது மேலே ஆன பிரேக் அவுட் வந்து ஃபேக் அவுட் ஆகாமல் பையர்ஸ் வந்து காப்பாற்றிட்டாங்க. செல்லர்ஸ் பண்ண பிரேக் அவுட்டை ஃபேக் அவுட்டாக மாற்றி பையர்ஸ் கொண்டு போயிட்டாங்க. மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நடந்தது பாருங்கள். மறுபடியும் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் பண்ணி அதே லைனில் மறுபடியும் எடுத்தது. ஸோ அங்கே இடத்துலேருந்து பை எடுத்தவங்களுக்கு ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் பாருங்கள் அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பிரேக் அவுட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து 5 மினிட் கேண்டிலாக நம்ம பார்த்துட்ருக்கோமா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபேக் அவுட் கரெக்டாக நடந்து முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ட்ரேட் ஆரம்பித்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஓகே இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் பாருங்கள் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு. மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி வரைக்கும் சைட்வேஸில் போயிட்டு அதுக்கு மேலே ஒரு ட்ரெண்டை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது. பட் இருந்தாலும் என்ன தான் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனாலும் ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லைனை இது கன்ஃபார்ம் ஆக்ட் பண்ணுச்சு. அதை பொறுத்து தான் நகர்ந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதோட இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே காமிச்சிது பாருங்கள். உங்களுக்கு நான் டேரெக்டாகவே ஒரு ரெக்டாங்கிள் லைன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ வரைஞ்சிருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் வந்து சப்போஸ் இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சல்டேஷன் ஜோன் ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் இருக்குன்னா வந்து இந்த மாதிரி ஒரு இதை வரைஞ்சி வச்சுட்டு அந்த ஒரு சேனலை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுதான்னு பாருங்கள். மேலே க்ளோஸ் வைக்கணும். கேண்டில் வந்து க்ளோஸ் மேலே வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது பிரேக்கு மார்க்கெட் மேலே போகுதுன்னா உங்களோட ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். இதே மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா வந்து ரெட் கேண்டில் வந்து கீழே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக 1 மினிட் கேண்டில் நான் இப்போ எதுக்கு சேஞ்ச் பண்ணேன்னா வந்து அந்த ரெண்டாவது டைம் பிரேக் அவுட் நடந்தது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அந்த 1 மினிட் கேண்டில் வந்து எங்கே க்ளோஸ் வைக்குதோ அந்த கேண்டிலோட டாப்பிலிருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அங்கேருந்து பை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு லோவுக்கு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த லோ வந்து பார்த்திங்கன்னா அது கன்சல்டேஷன் ஜோன் அதுக்குள்ளே போயிட்டு தான் ஆசிலேட் ஆகிட்டு வருமே தவிர நம்ம அதை வெயிட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் நான் என்ன பண்ணால் வந்து எனக்கான ஒரு இது வந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து வெளியிட்டேன். அந்த ஜோனுக்குள்ளேயே வந்து வெளியிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து டார்கெட் போடணும்னா டார்கெட்டே போடல. நான் வந்து ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டு டார்கெட் போடாமல் வச்சுருவேன். என்னோடய லைனை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அந்த லைனில் க்ளோஸ் வச்சு மேலே மூவ் ஆதா இல்லைன்னு பார்த்து மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்துட்டு நானே மேனுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுவேன். ஸோ அப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் நேற்று மட்டும் 150 நினைக்கிறேன். ஐ திங்க் 150 பாயிண்ட்ஸ் வந்து ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ஃபார்ம் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இது எனக்கு வந்து எக்ஸாக்டாக நான் இது கரெக்டாக ட்ராப் பண்ணுறேன்னா எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு பிகினர். ஸோ அதனால் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு சில ட்ரேடிங்லேயே நிதானம் உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியல. நான் கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கேன்ட்டு. பட் ஆனால் எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா? இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸு ஸோ இது கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்தாக இருக்குது. ஏன்னா மண்டேவோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸை பொறுத்தாக இருக்குது. ஸோ இந்த ஒரு லைனில் தான் மறுபடியும் இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனை பொறுத்து ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டோட க்ளோஸ் அண்ட் ஹை அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நாள் இருக்கக்கூடிய அந்த கீ பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் எப்படி வரையிறதுன்னு தெரியலனா வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. ப்ரீவியஸ் டே மார்க்கெட்ஸ்லாம் எங்கெங்கே ஓப்பன் க்ளோஸ் ஹை லோ இந்த இப்போ ஒரு கேண்டில் 1 டே மார்க்கெட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டு அதோட ஒரு 4 நாளைக்கானது ஒரு 3 நாள் மேக்ஸிமம் எடுத்திங்கன்னா போதும். இன்றைக்கானது நேற்றுக்கானது முந்தா நேற்றுக்கானது. ஓகேங்களா? அதோட ஒவ்வொரு டேவுலையும் ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் லோ ஹை இந்த 4 பாயிண்ட்ஸ் மொத்தமாக 3 12. ஓகேங்களா? ஸோ இந்த 12 லைனை மட்டும் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதை வச்சு யூஸ் பண்ணும்போதுன்னா உங்களுக்கு சார்ட்டில் ஒரு இது கிடைக்கும். ஓகேங்களா? இல்லைனா வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ட்ரெண்ட் லைன் வருங்க. அந்த ட்ரெண்ட் லைன் எங்கெங்கெல்லாம் டச் ஆகும் மறுபடியும் எங்கே டச் எடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி ஓகே மக்களே. ஸோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன்லேருந்து எல்லாத்தையுமே வரைஞ்சி காமிச்சிட்டேன். ஸோ இங்கே கூட பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சு ஒரு 3-4 நாள். ஓகேங்களா? 1 2 3 4 5 நாள் லாஸ்ட் 5 நாளோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸை மட்டும் பாருங்கள். ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷனில் தான் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிருக்கு ஒரே ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள் ஒரு 3 டச் பக்கமாக எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 3 டச் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் பொறுத்து பார்ப்போம். 3 ட்ரிபிள் டச் வேறு எடுத்திருக்கு. ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் மறுபடியும் இந்த ஒரு லைன்லேயே இந்த ட்ரெண்ட் லைன்லேயே ஓகேங்களா? ஸோ டச் எடுக்கிறதான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக இல்லாட்டி ரீட்ரேஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.